ஒவ்வொரு மாதமும் தமிழகத்தில் ஏதாவது மாவட்டத்திலே இந்த கூடுகை நடைபெறும். நீங்கள் பார்க்கிற புகைப்படம் கோயம்புத்தூர் IPA பேராலயத்திலே நடந்து கொண்டிருக்கிற கூட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏஜி சர்ச்சில் நடக்கிற சில புகைப்படங்கள் இங்கே போடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஆண்டவர் பெரிய ஒரு எழுச்சியை போதர்களுக்கு நடுவிலே உண்டு பண்ணி வருகிறார். கூடவே TBN தமிழ் சேனல் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம். இந்த TBN என்று சொல்லுகிற நிறுவனம் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தின் மூலமாக ஏறத்தாழ 77 செயற்கைக்கோள்கள் இந்த அரவுண்ட் த குளோப், அந்த உலக உருண்டைக்கு மேலே 77 செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு நிகழ்ச்சி, தமிழ் நிகழ்ச்சி வந்துட்டா உலகம் எங்கும் வாழ்கிற தமிழ் மக்கள் பயனடைய முடியும். ஆகவே மிக துரிதமாக ஒரு தமிழ் சேனல் தமிழ் மக்களுக்காக வர இருக்கிறது. அதற்கான அடித்தள பணிகளையும் நாங்கள் திருச்சியில் இருந்தபடியே செய்து கொண்டு வருகிறோம். அதுக்கு நிறைய தடைகள் இருக்கு, ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த நிறுவனத்திலே நாங்கள் ஒரு உதவியாளராக அந்த TBN-உடைய நிகழ்ச்சிகள், ஊழியங்கள் இந்திய தேசத்திலே வளர்வதற்காக பணிகளை செய்து வருகிறோம். தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இந்தியாவின் பல மாநிலங்களுக்கும் இந்த ஊழியங்கள் சென்றடையும்படிக்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக சிறுபிள்ளைகளுக்கான நிகழ்ச்சிகள், பைபிள் குயிஸ், இது இலங்கை தேசத்தில் 50 வருடங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பைபிள் குயிஸ். ஓரல் டெஸ்ட் இருக்கும். அதுல சிறுபிள்ளைகளுக்கான நிகழ்ச்சிகள், சிறுபிள்ளைகளுடைய மனதிலே தேவனுடைய வார்த்தைகள் வர வேண்டும் என்பதற்காக இப்பொழுது நாங்கள் இந்தியாவிலே 50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சிகளை நடத்த துவங்கி இருக்கிறோம். எல்லா சர்ச்சும் அதில் இருக்குது. குறிப்பாக AG சபை மற்றும் CSI லுத்ரன் எல்லா சபைகளும் ஒன்று கூடிய ஒரு சொசைட்டி ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக சபைகள் தோறும் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த ஆல் இந்தியா பைபிள் குயிஸினுடைய போர்டு டைரக்டராக நான் இருந்து செயல்பட்டு வருகிறேன். அடுத்த இது சோசியல், அதாவது சமூக சேவைகள், கிராமங்களிலே நடைபெறுகிற டியூஷன் சென்டர்ஸ், ஓல்டேஜ் முதியவர்களுக்கு நடக்கின்ற உதவிகள். அடுத்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், தெருவோரங்களிலே ரோடுகளிலே இருக்கின்ற மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஒரு ஹோம்ல வைத்து எங்களுடைய அன்பிற்குரிய ஒரு போதகர் பராமரிக்கிறார். அவர் பேர் கலைவாணர். இதன் மூலமாக ஏறத்தாழ 50க்கும் அதிகமான மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து வெளிநாட்டு ஊழியங்கள், வெளி தேசத்திலே சென்று அவ்வப்பொழுது பிரசங்கிக்க ஆண்டவர் அருள் புரிந்து வருகிறார். அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது, சொல்லிக்கொண்டே போகலாம். என்னுடைய செய்தி நேரங்கள் மிகவும் சுருங்க இருப்பதனால நான் இதோடு நிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அவங்களுடைய ஜெபங்களிலே முதல் பேர் உங்களுக்கு ஞாபகம் வரட்டும் கூட டேவிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விளங்காத பேர் இருக்கு அப்படின்னு நீங்க மனதில் வசனத்தை அந்த பெயரை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியாவிட்டாலும் டேவிட் என்ற பெயரை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். என்னுடைய மனைவி பிரியா இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து ஊழியத்திலே மிக உதவியாக இருக்கிறார்கள். இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? 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 என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? எல்லாரும் சொல்லலாம். உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரு
ஏசையா அல்லேலூயா என் ஏசையா அல்லேலூயா என் ஏசையா அல்லேலூயா என் ஏசையா அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தியானத்திற்கு ஆதாரமாக லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், உங்களுக்கான இந்த ரட்சிப்பு சமீபமாக இருப்பதினால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். நாட்கள் மிக சமீபத்தில் இருக்கிறது. திருமறை சொல்லுகிறபடி இந்த உலகத்தினுடைய அழிவிற்கான அத்துணை அடையாளங்களும் நிறைவேறிக்கொண்டே இருக்கின்றன. திருச்சபையில் அங்க வைத்துக் கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தலையை நிமிர்த்தி நிற்க வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் நாட்கள் மிக சமீபம். இனி காலம் செல்லாது என்கிறது வேதம். இனி காலம் செல்லாது. மிக சமீபத்தில், உலகத்தினுடைய அழிவின் சமீபத்தில் அல்லது அருள்நாதர் இயேசுவை காணும்படியான நேரத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதனால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். என்ன மீட்பது என்று நாம் தேடினால், வேதாகமத்தை தேடினால், ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நம்முடைய சரீர மீட்பு, நாம் இந்த சரீரத்தோடு தேவனை சந்திக்கும்படியான நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லது இந்த அழிந்து போகிற சரீரத்தை நாம் விட்டுவிட்டு அழியாமையுள்ள அந்த சரீரத்தோடு கூட தேவனை சந்திக்கும்படியான நாட்கள் அது. இதைத்தான் பவுலடிகள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே, அழிவுள்ளதா இது விதைக்கப்படும், அழியாமையோடு அந்திரிக்கும். கனவீனமுள்ளதாக விதைக்கப்படும், கனமுள்ளதாக எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாக விதைக்கப்படும், பலமுள்ளதாக எழுந்திருக்கும் என்று சொல்லுகிறார். நாம் பார்க்கிற இந்த உருவத்தோடு, அது மகிமையான அந்த சரீரத்தோடு, மறுரூபப்பட்ட சரீரத்தோடு, அதைத்தான் பிலிப்பியர் நிருபத்திற்கு பவுலடிகள் இப்படி எழுதுகிறான். 3ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம். பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ள தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்தை, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுவார். நம்முடைய அற்பமான சரீரம், ஒரு சின்ன தலைவலி தாங்க முடியாது நம்மால். ஒரு சரீர பலகீனத்தை நம்மால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. நம்முடைய சரீரத்தில் பல உபாதைகள், பலகீனங்கள், வியாதிகள். ஆனால் இந்த அற்பமான சரீரத்தை ஆண்டவர் தம்முடைய சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுகிற ஒரு நாள், அதுதான் மீட்பின் நாள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த நம்பிக்கையிலே தான் நாம் நம்முடைய மரணத்தின் இறுதியிலே நாம் புதைக்கப்படுகிறோம், அடக்கம் பண்ணப்படுகிறோம். எரிப்பதில்லை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு நாள் என்னுடைய சரீரம் எழும்பும், ஒரு நாள் என் சரீரம் எழும்பும், நான் உயிரோடு எழுப்பப்படுவேன். நான் எப்படி என்ன தேகத்தோடு இருக்கிறேனோ. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்துல உங்களை போல யாருமே கிடையாது. இதுவரைக்கும் பிறந்த, இனி பிறக்க போறவங்க யாரும் நம்ம போல இருக்கிறது இல்ல. நாம் விசேஷமானவர்கள். ஒரு டை ஆண்டவர் நமக்கு செஞ்சுட்டாருன்னா அதை வேற யாருக்கும் பயன்படுத்த மாட்டார். இந்த தம்ப் இருக்கு பாருங்களேன், இந்த தம்பில் இருக்கக்கூடிய ரேகை வேற யாருக்குமே ஒத்து போகாது. இது உங்களுக்கு இருக்கிற அந்த ரேகை உங்களுக்குரியது தான். இந்த ரேகை போல வேற யாருக்குமே கிடையாது. இது வரைக்கும் பிறந்த தாத்தா, பாட்டம், பூட்டன், இது எவ்வளவு ஜெனரேஷன் போயிடுச்சு, யாருக்குமே இந்த ரேகை ஒத்து வராது. உங்களுக்குரியது தான். ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் அழகா படைச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது, அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய இந்த சரீரம் அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்பட போகிறது. 17ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலே அவர் மறுரூபப்படுகிற போது அவருடைய முகம் வெளிச்சமாய் இருந்தது, சூரிய பிரகாசம் போல் இருந்தது என்று வாசிக்கின்றோம்.
அவருடைய தோற்றத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 14-15 வசனங்களிலே யோவான் தரிசித்து எழுதுகிறார். உன்னத பாட்டு புஸ்தகம் 5 அதிகாரம் 10-16 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அங்கே உன்னத பாட்டு புஸ்தகத்திலே அங்கே மிக அழகாக வர்ணிக்கிறான் சாலமோன். அவருடைய ரூபத்தை குறித்து, சௌந்தரியத்தை குறித்து, அழகை குறித்து. பூரண அழகுள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அற்புதமான ஆண்டவர், அற்புதமான தெய்வம். அவருடைய வாக்கு சொல்லுகிறது, அற்பமான நம்முடைய சரீரம், பலகீனமான நம்முடைய சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றப்படுகிற ஒரு பொன்னால், மீட்பினால் அது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உடைய தலையை நிமிர்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை சொல்வதற்கான காரணம் என்ன? தலையை தாழ்த்த வேண்டும். தாழ்மைக்கு அடையாளமாக பல இடங்களிலே தலையை தாழ்த்துவதை குறித்து வேதம் சொல்லுகிற வேளையில் இந்த குறிப்பிட்ட வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உடைய தலையை நிமிர்த்துங்கள். ஏனென்றால் காலம் மிக சமீபம். ஆண்டவருடைய நாட்கள் மிக சமீபம். இனியும் காலம் செல்லாது. இப்ப பாருங்க, முன்னாடியை விட டைம் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல. ஒரு நாள் மிக துரிதமாக ஓடுகிறது. மெக்கானிக்கல் வேர்ல்டில் இருக்கிறோம். இயந்திரத்தனமான ஓட்டம். எல்லா மனிதர்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் துபாய் போன்ற தேசங்களில, சிங்கப்பூர் போன்ற தேசங்களில பார்த்தா ரெஸ்ட் பண்றதுக்கு டைமே இல்லை. அடுத்தடுத்து வேலைகள். இப்பதான் வருஷம் பிறந்தது மாதிரி இருக்கு, அடுத்து ஓடிடுச்சு. ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது நமக்கு. பிரியமானவர்களே, நாட்கள், அதனாலதான் பவுலடிகள் சொல்லுகிறார், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். நம்முடைய கரங்களிலே தேவன் தந்திருக்கிற நாட்கள் பொன்னானவை, அதை பிரயோஜனப்படுத்துங்கள். ஆகவே இந்த இடத்திலே ஆண்டவர் தலையை நிமிர்த்துங்கள் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? தலையில ஒரு 5 விஷயங்களை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். இதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிற விஷயம். எனக்குரிய நேரத்திற்குள்ளாக விரைவாக அதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒவ்வொருடைய சிரசிலும் ஆண்டவர் தம்முடைய தீபத்தை வைத்திருக்கிறார். யோபு புத்தகம் 29 அதிகாரம் 3வது வசனம். யோபு 29:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. போதும். ஏன் தலையை நிமிர்த்தணும்னு சொன்னா, ஒவ்வொருத்தருடைய சிரசிலும் கர்த்தர் தம்முடைய தீபத்தை வைத்திருக்கின்றார். என்ன தீபம்? வேதமே தீபம். 119 சங்கீதம் 105வது வசனம் யாவருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. அவருடைய தீபம் கர்த்தருடைய வசனம். ஒவ்வொருடைய சிரசிலும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. நிமிர்த்துங்கள் என்று சொன்னால் நீங்கள் வேத வசனத்தோடு நிமிர்ந்து நெல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்காக நெல்லுங்கள். தேவனுடைய வசனத்துக்காக நெல்லுங்கள். இந்த கடைசி காலத்தில் எந்த திருச்சபை மக்கள் கர்த்தருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களே நித்திய ராஜ்யத்திலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆர்ப்பாட்டங்களுக்கு இன்றைக்கு பஞ்சம் இல்லை. உணர்ச்சி வசப்படுகிற ஆராதனைகளை நாம் பார்க்கின்றோம். அது வல்ல முக்கியம். தேவனுடைய வசனத்தை நான் சுமந்தவனாக, தேவனுடைய வசனம் தலைமேல் தீபமாக எரிந்து கொண்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு என்னுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கிறவனாக இருந்தால் நிச்சயமாகவே நான் பிரகாசத்தோடு பூமியிலே வாழ்வதோடு மாத்திரமல்ல, நித்திய ராஜ்யத்திலே சென்றடைவதற்கான தகுதியை இந்த பூமியிலே நான் பெற்றுக்கொள்வேன். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதகச்சீச்சே ஜீவ வழி என்று நீதிமொழிகள் புத்தகம் 6 அதிகாரம் 23வது வாக்கு சொல்லுகிறது. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். சிரசுக்கு மேலே ஆண்டவர் தீபத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய தலைக்கு மேலே ஆண்டவர் வசனத்தை வைத்திருக்கின்றார். தலையை நீங்க தாழ்த்துனீங்க அப்படின்னு சொன்னா வசனம் கீழே போயிடும். வசனம் இல்லாத வாழ்வு விசனமான ஒரு வாழ்வு தான். வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பிரகாசத்தை பார்க்க முடியும், வெளிச்சத்தை பார்க்க முடியும். நான் 17 வயது உடையவனாக இந்த வேதத்தை வாசிக்க துவங்கின பொழுது இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையை வளமாக்கியது. இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு உண்டு பண்ணியது. இந்த வார்த்தை எனக்குள்ளே வல்லமை பெருக உதவி செய்தது. கர்த்தருடைய வசனத்திற்கு திரும்புகிற ஒரு நாள், கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புகிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கட்டும். ஒருவேளை நீங்கள் கடமைக்கு வசனங்களை இதுவரை வாசித்து வந்திருக்கலாம். பரலோகத்தின் தகப்பன் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிற உயில், என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு எழுதி கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு படைப்பு திருமறை. இதை நான் வாசிக்கும்படி தேவனால் நான் உணர்த்துவிக்கப்படுகிறேன். கர்த்தருடைய வசனத்தை எப்படித்தான் வாசிக்க வேண்டும். சிலர் வேதாகமத்தை அப்படி திறந்து ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பான்னு கையை வைப்பாங்க. ஏதாவது பேசிட்டோம் ஆண்டவரே, கண்ணை மூடிட்டு கையை வைக்கிறது. என்ன திறக்கிறோமோ அதுதான் அன்றைக்கு வசனம். ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு கண்ணை மூடி பேசுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு கை வைப்பாங்க. அப்படி இல்லை. உயிர் எழுதி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நான் எப்படி வாழ வேண்டும்,
நித்திய ராஜ்யத்திற்கு வருவதற்கு நான் எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும், தகுதிப்படுத்த வேண்டும் என்று தேவன் எழுதி கொடுத்திருக்கிற அற்புதமான உயில்தான் உங்களுடைய கரங்களில், என்னுடைய கரங்களில் இருக்கிற இந்த புனித வேதாகமம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் மகிமையாக நிறுத்துகிறார். இந்த உலகத்தில் இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்த போது அதே காலகட்டத்தில் தான் இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் அடைந்தது. பழைய உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்ற பெயர் கிடையாது. அதாவது கிபி 1947 முன்பதாக கிபி 70 கிபி 1947 வரை இஸ்ரேல் என்ற பெயர் வரைபடத்தில் இல்லை. இந்திய தேசம் எப்பொழுது சுதந்திரம் அடைந்ததோ அதே வருஷத்தில் தான் இஸ்ரேலும் சுதந்திரம் அடைந்தது. அதே காலகட்டத்தில் 48 நினைக்கின்றேன் அவர்களுக்கு குடியுரிமை கிடைத்த ஆண்டு. ஆனால் அவர்கள் அடைந்த ஒரு, அதாவது வளர்ச்சிக்கும் நம்முடைய வளர்ச்சிக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். டாப் 100, அந்த டாப் 100 யூனிவர்சிட்டியில பல யூனிவர்சிட்டி இஸ்ரேலுடைய யூனிவர்சிட்டி. ஆனால் பரந்த இந்திய தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி கூட டாப் 100 வர முடியல. அரபு தேசங்கள் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி கூட வர முடியல. ஆனால் குட்டி தேசம், உலக மேப்பில் ஒரு சின்ன ஒரு வரைபடம், அந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன தேசம் பாருங்கள், டாப் 10 இருக்குது. டெல் அவிவ் யூனிவர்சிட்டி, செயின் வைஸ்பான் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இணையதளத்தில் தேடுங்க, டாப் 10 அவங்க வந்துடுறாங்க. அந்த அளவிற்கு அவர்களுக்கு தேவன் அறிவை தந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞன் சொல்லுகிறார், ஏன் இவர்கள் மாத்திரம் இந்த அளவுக்கு இந்த பூமியிலே உயர்ந்து நிற்கிறார்களே, என்ன காரணம்? யூதர்கள் 1947 வரை பல தேசங்களால், மக்களால், ஹிட்லர் போன்ற புரட்சியாளர்களால் நசுக்கப்பட்ட இந்த சமூகம் மிக அற்புதமான விதத்திலே வளர்ந்து நிமிர்ந்து நிற்கிறார்கள், உயர்ந்திருக்கிறார்கள், மகோனத நிலையில் இருக்கிறார்கள். காரணம் என்ன என்று அவன் அலசி ஆய்வு செய்த போது அவர்கள் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தோரா என்று சொல்லுகிற பிரமாணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஏறத்தாழ 200 பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க யூதர்கள். நம்ம நாட்டிலையும் இந்திய தேசத்திலும் கூட சிலர் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் யூதர்கள் மாத்திரம் 200 பேர். நான் நேற்றைய தினத்தில் இரவில இணையதளத்தில் தேடினேன், சற்றேறக்குறைய 200 பேர். 1911 2012 ஆண்டுக்குள்ளே 186 பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறார்கள் யூதர்கள். இணையதளத்திலே அவ்விதமான பதிவுகள் இருக்கிறது. எப்படி இவர்களால் முடிகிறது? நாம் பார்க்கிற கார்ட்டூன் பிக்சர்ஸ் இவங்க தான் உருவாக்குனாங்க. ஆனா தங்களுடைய பிள்ளைகளை கார்ட்டூன் பார்க்க விட மாட்டாங்க. கர்ப்பிணி பெண்கள் சினிமா பார்க்கவே கூடாது, மூவிஸ் பார்க்கவே கூடாது. அவர்களது நாட்களிலே பிரமாணங்களை படிக்க வேண்டும், சயின்ஸ், மேத்ஸ் போன்ற பாடங்களை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு கல்லூரியிலே சேரணும்னு சொன்னா அதுக்கு சில விஷயங்களை, சில நிபந்தனைகளை வைக்கிறார்கள். கல்லூரியிலே வேலை செய்யணும், கல்லூரியிலே ஜாயின் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு முன்பதாகவே ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்க சொல்லுகிறார்கள். கடன் வாங்கி கடன் கொடுக்கிற அந்த பேங்க், அந்த விஷயங்களை எல்லாம் முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவங்க தான். இந்த உலகத்தை மறைமுகமாகவே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குட்டி நாடு, சின்ன நாடு. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், கர்த்தருடைய வசனத்துக்கு கொடுக்கின்ற ஒரு முக்கியத்துவம். ஆகவே அவர்கள் இந்த வசனத்திற்கும் தேவனுடைய பிரமாணத்திற்கும் முக்கியமான இடத்தை கொடுப்பதனாலே இந்த பூமியில நிமிர்ந்து நிற்கிறார்கள். நீங்கள் நானும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய நாட்கள் அது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அது உலக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் அல்ல, நித்திய ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தகுதி என்று சொல்லலாம். அன்பிற்குரியவர்களே, கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் எந்த இடத்தை கொடுத்திருக்கின்றோம்? ஒவ்வொரு யூத புருஷனும் தன்னுடைய மகனோ மகளோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியாக 6 வயதிலிருந்து 12 வயதுக்குள்ளே 3 விஷயங்களை சொல்லிக் கொடுப்பான். ஒன்னு, அவனுக்கு நீச்சலை கற்றுக் கொடுப்பான், ட்ரேட், ஏதாவது ஒரு கைத்தொழிலை கற்றுக் கொடுப்பான். மிக முக்கியமாக அது முதலாவதாக அவன் தோரா என்று சொல்லுகிற பிரமாணங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு 6 வயதிலிருந்து 12 வயசுல கற்றுக் கொடுப்பான். இன்னைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் 12 வயதில் இயேசு தேவாலயத்தில் போதர்களோடு கூட ஆர்கியூ பண்ணக்கூடிய அளவிற்கு அவர் புலமை பெற்றிருந்தார். இயேசு தெய்வம், அதனால அவர் அப்படி இருந்தார்னு நம்ம சொல்ல முடியாது. சரித்திரம் சொல்லுகிறது, எபிரேய கலாச்சாரம் சொல்லுகிறது, ஒவ்வொரு யூத தகப்பனும் 6 வயதிலிருந்து 12 வயசுக்குள்ள தன்னுடைய பிள்ளைகள் பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்கு அவர்கள்
சொல்லிக் கொடுக்கிறார்கள், அவர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள், அவர்களை எல்லா பிரமாணங்களையும் தங்களுடைய மனதில், பிள்ளைகளுடைய மனதிலே போய் சேர்ப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். ஆகவே சின்ன வயதிலே இந்த வசனம் பிள்ளைகளுடைய இதயத்திற்கு போகிறதுனால பிள்ளைகள் அவர்கள் அறியாமலேயே இந்த பூமியிலே உயர்ந்தும் சிறந்தும் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை நாம் அப்படி வளர்க்க வேண்டிய காலம் இது. வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்க வைத்து அந்த வசனத்துக்கு